தியா இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை தான் நான் கண்டென்ட்டாக எடுத்து போடுறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் நேர்களே, நாம் எனக்கு ஒரு வேலை வாய்ப்பை தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது இஎம்ஆர்எஃப் எல்கிளையா மாடல் ரெசிடென்சி ஸ்கூல்ல இருந்து ஒரு வேலை வாய்ப்புக்கான ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இஎம்ஆர்எஃப் ஸ்டாஃப் செலெக்ஷன் எக்ஸாம்னு சொல்றாங்க. ஸோ 2025க்கான நோட்டிபிகேஷன். அதுவும் டீச்சிங் வேகன்சி, நான் டீச்சிங் வேகன்சி அப்படின்னு ரெண்டா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 7267 வேகன்சி மேல இருக்கு. ஸோ அதைத்தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. ஏன்னா இதுல நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷனோட பேஜ் மட்டுமே கிட்டத்தட்ட 50 பேஜ் இருக்கு. ஸோ நம்ம 50 பேஜ் நம்ம டீட்டெயில அனலைஸ் பண்ணி நமக்கு என்ன தேவையோ அதை ஷார்ட்டாகவும் கொஞ்சம் ஸ்பீடாகவும் நான் சொல்றேன். ஸோ நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. புதுசா பாக்குறவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நமக்கு வீடியோக்குள்ள போவோம். இஎம்ஆர்எஸ். ஸோ இஎம்ஆர்எஸ்னா எல்கிளையா மாடல் ரெசிடென்சி ஸ்கூல். சரிங்களா? இப்போ வந்து இந்த எக்ஸாம் வந்து யார் நடத்தினா இஎம்ஆர்எஸ் ஸ்டாஃப் செலக்ஷன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி 2025க்கான நோட்டிபிகேஷன் தான் இது. நேஷனல் எஜுகேஷன் சொசைட்டி ஆஃப் ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? அதாவது ட்ரைபல் ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு கல்வி தான் இது. சரிங்களா? இதில் வந்து நோட்டிபிகேஷன்ல இண்டெக்ஸ் பாருங்க. இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட எதற்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஷார்ட்டா பார்ப்போம். ஸோ இந்த இஎம்ஆர் ஸ்கூல்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இது எஸ்டி ஸ்டூடெண்ட் படிக்கக்கூடிய ஒரு பள்ளி. அதுவும் 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12th வரைக்கும். சரிங்களா? ஆனால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணும்போது எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸா இல்ல எஸ்டி கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தான் இதை அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ இதுல அப்ளை பண்ணக்கூடியவங்க யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். கம்யூனிட்டி வைஸ், கேட்டகரி வைஸ் தனித்தனியாக பிரிச்சுக்கிறாங்க. ஸோ ஆனால் இது படிக்கக்கூடியவர்கள் எஸ்டி மாணவர்கள் தான் இதில் படிப்பாங்க. சரிங்களா? ஸோ அவர்களுக்கான ஒரு பிரத்யேகமான ஒரு பள்ளி தான் இது. இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 8 இடங்கள்ல இந்த பள்ளிகள் இருக்கு. ஏன்னா இது வந்து போஸ்டிங் வந்து கிட்டத்தட்ட ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 8 இடங்கள்ல இருக்கு. சரிங்களா? இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் இருந்தா இந்த ஸ்கூல்ல படிக்கிறவங்க அங்கேயே தங்கி படிக்கணும். சரிங்களா? அதுதான் இதுல டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க, ரெசிடென்சி ஸ்கூல் அப்படின்ட்டு. சரிங்களா? அது மட்டும் கிடையாது, இங்க தங்கி படிக்கிறவங்களுக்கு ஹாஸ்டல் வசதியும் உண்டு. ஸோ ஹாஸ்டல் எல்லாமே உண்டு. அதுவும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு வந்து செப்பரேட்டா தனித்தனியா ஹாஸ்டல் வசதி செய்து கொடுக்குறாங்க. இதுல மெயின் என்னன்னா, இதுல வேலை பார்க்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா கட்டாயம் வந்து அங்கேயே தங்கி தான் படிக்க வேண்டும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சாப்டர் 2 கொடுத்துருக்காங்க. இதுல என்ன கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து என்றைக்கு முடியுது அப்படின்ட்டு. இந்த அப்ளிகேஷன் வந்து 23/10/2025 அன்று இரவு 11:50 வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன்ல இருக்கும். ஸோ அதுக்கடுத்து தான் அது முடியுது. 23/10 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இதுல 2 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. என்ன பாத்தீங்கன்னா, ஃபார் ஃபீமேல், எஸ்சி எஸ்டி அண்ட் பிடபிள்யூபிடி கேண்டிடேட். சரிங்களா? இவர்களுக்கான ஃபீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. சரிங்களா? ஆனா ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் உண்டு. இவர்களுக்கு அதாவது ஒவ்வொரு போஸ்டிங் தனித்தனியா பிரின்சிபல், பிஜி டிஜி டீச்சர் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து 500 ரூபாய். சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸ். அதுக்கடுத்து கீழே பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பர் கேண்டிடேட் அதர் தென் ஃபீமேல், அதாவது பெண்கள் தவிர எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ தவிர உள்ள மற்ற நபர்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 2000 ரூபாய் பிரின்சிபலுக்கு. ஸோ ப்ராசஸிங் ஃபீஸ் 500 ரூபாய். டோட்டலா வந்து 2500 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ். அடுத்து பாத்தீங்கன்னா பிஜி டீச்சர், ட்ரைனிங் டீச்சர். சரிங்களா? இவங்களுக்கு 1500 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ், 500 ரூபாய் ப்ராசஸிங், 2000 ரூபாய். அடுத்து நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து 1000 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ், ப்ராசஸிங் 500, டோட்டல் வந்து 1500. ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பெண்கள், எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ தவிர பாக்கி எல்லாருமே ஃபீஸ் கட்ட வேண்டும். சரிங்களா? ஃபீஸ் அதிகமாக கட்ட வேண்டும். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம் டைப்பு. ஸோ இதுல வந்து கொடுத்துருக்கிற எல்லா எக்ஸாமுக்கும் எல்லா டைப்பும், நான் டீச்சிங்கா இருக்கலாம், டீச்சிங்கா இருக்கலாம், பிரின்சிபலா இருக்கலாம், எல்லா ஸ்டாஃபும் எந்தெந்த கேட்டகரியில அவங்க எக்ஸாம் எழுதுறாங்களோ எல்லாருக்குமே வந்து டேர் 1 டேர் 2. ஸோ 2 டைப்ல எக்ஸாம் இருக்கு. பார்ட் 1, பார்ட் 2. ஸோ இந்த 2 எக்ஸாமும் எல்லாருமே அட்டன் பண்ணியே ஆகணும் ஃபர்ஸ்ட். சரிங்களா? அதை மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இன்டர்வியூ எல்லாமே. ஸோ இந்த 2 எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். கீழே வந்து நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு என்ன கொடுப்பாங்க, செகண்ட் பேப்பருக்கு என்ன கொடுப்பாங்க, என்னென்ன சப்ஜெக்ட் எதுல இருந்து வரும் அப்படிங்கிற டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் டீட்டெயிலாக படித்து பார்த்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் ஸ்பீடா வந்து ரீட் பண்ணி வருவோம். அடுத்து பாத்தீங்கன்னா போஸ்டிங்ஸ், அதாவது வேகன்சிஸ்.
ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படிங்கிறத டோட்டல் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரின்சிபலுக்கு வந்து 225 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பிஜி டீச்சர், ஸோ அவங்களுக்கு வந்து 1460. அடுத்து ட்ரைனிங் டீச்சர் அவங்களுக்கு வந்து 3962 போஸ்டிங். ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ் வந்து 550. ஹாஸ்டல் வார்டன் வந்து 635. அக்கௌண்டன்ட் வந்து 61 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் 228 போஸ்டிங். லேப் அட்டெண்டன்ட் சரிங்களா 146 போஸ்டிங். டோட்டலா வந்து 7267 போஸ்டிங் இருக்கு. ஸோ ஒவ்வொரு கேட்டகரி வைஸா பிரிச்சிருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா இந்த பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் அவருடைய கம்யூனிட்டி வைஸா வந்து என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படிங்கிறத செப்பரேட்டா பிரிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ அடுத்து வந்து கீழே பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து வந்து பிஜி டீச்சர், ஸோ போஸ்ட் கிராஜுவேஷன் டீச்சர். இந்த போஸ்ட் கிராஜுவேஷன் டீச்சரை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ல இருக்கு சரிங்களா. இது வந்து இப்போ சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் தவிர பாக்கி எல்லாமே இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், ஹிஸ்டரி, பயாலஜி, பிசிக்ஸ், மேத்ஸ், ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லாம் இருக்கும். ஸோ தமிழ் மட்டும் அதில் இருக்காது. ஸோ இதுக்கு வந்து கம்யூனிட்டி வைஸா எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் டீச்சர், நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பிஜி டீச்சர் பார்த்தோம். இப்போ வந்து ட்ரைனிங் டீச்சர். ஸோ இதுக்கும் வந்து தமிழ் கிடையாது, ஹிந்தி, இங்கிலீஷ், மேத்ஸ், சோசியல் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சரிங்களா. ஸோ இதான் இருக்கு. டோட்டல் வேகன்சி கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டு ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸா வந்து எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படிங்கறதே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது டோட்டல் 2550 வேகன்சி இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் டீச்சர்ல வந்து ரீஜனல் லாங்குவேஜ் சரிங்களா. இந்த ரீஜனல் லாங்குவேஜ்லயும் தமிழ் இருக்காது. ஸோ மற்ற லாங்குவேஜ்லாம் இருக்கும் சரிங்களா. இதுக்கு வந்து போஸ்டிங் பாத்தீங்கன்னா 223 போஸ்டிங் இந்த ரீஜனல் லாங்குவேஜ் மட்டும் தயார் கொடுத்துருக்காங்க. அடுத்து கீழே இருந்தா அதே ட்ரைனிங் டீச்சர்ல வந்து ஆர்ட்ஸ், மியூசிக், தியேட்டர், லைப்ரரி இந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்து எவ்வளவு வேகன்சி பாத்தீங்கன்னா 1189 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ இதுவும் கம்யூனிட்டி வைஸா வந்து பிரிச்சிருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ். ஸோ நான் டீச்சிங் ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து யாரெல்லாம் வராங்கன்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் வார்டன் சரிங்களா, ஃபீமேல், மெயிலு. அடுத்து நர்ஸ், ஸ்டாஃப் நர்ஸ், அக்கௌண்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட், லேப் அட்டெண்டன்ட் இவங்கெல்லாம் வந்து நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ். ஸோ இதுல வந்து டோட்டல் வேகன்சி அவங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கு, அதுல வந்து இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இருக்கா எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிறது தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலா வந்து நான் டீச்சிங் வந்து 1620 வேகன்சி இருக்கு சரிங்களா. ஸோ அதற்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த போஸ்டிங் கேட்டகரி விஷயம் பிடபிள்யூபி அதாவது நான் டீச்சிங் ஸ்டாஃப் வந்து என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறத டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா சேலரியை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் 78,000 இருந்து 2 லட்சம் வரைக்கும் அவங்க சேலரி. ஸோ அடுத்து வந்து பிஜி டீச்சரை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், ஜியாலஜி, காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜி, ஹிஸ்டரி எல்லாத்தையும் சேர்த்து இந்த டீச்சர்ஸ் எல்லாம் 47,000 இருந்து 1,50,000 வரைக்கும் இவங்களுக்கான சேலரி. அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் டீச்சர். ஸோ இதுல வந்து ஹிந்தி, இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ். அடுத்து ரீஜனல் லாங்குவேஜ், கம்ப்யூட்டர் சயின்ஸ். ரீஜனல் லாங்குவேஜ்ல தமிழ் கிடையாது. ஸோ மற்ற லாங்குவேஜ் வந்து 44,000 இருந்து 1,40,000 வரைக்கும் சரிங்களா. அடுத்து லைப்ரரியன், அவருக்கு சேலரி 44 இருந்து 1,40,000 வரைக்கும். ஸோ அடுத்து ஆர்ட், மியூசிக், பிசிக்ஸ், அடுத்து மியூசிக் டீச்சர், பிசிக்ஸ் எஜுகேஷன், ஆர்ட்ஸ் சரிங்களா. ஃபீமேல், மேல் ஸ்டாஃப் சேலரி வந்து 35,000 இருந்து 1,10,000 வரைக்கும். அடுத்து ஸ்டாஃப் நர்ஸை பொறுத்த வரைக்கும் 29,000 இருந்து 92,000 வரைக்கும் அவங்களுடைய சேலரி. ஹாஸ்டல் வார்டன் அதாவது ஃபீமேல், மேல் அவருடைய சேலரி பாத்தீங்கன்னா 29,000 இருந்து 92,000 வரைக்கும். அடுத்து அக்கௌண்டன்ட். ஸோ அக்கௌண்டன்ட் 35,000 இருந்து 1,10,000 வரைக்கும். அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ. அடுத்த ஜூனியர் அசிஸ்டன்ட் சேலரி பாத்தீங்கன்னா 19,000 இருந்து 63,000 வரைக்கும். கடைசியா வந்து லேப் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் 18 இருந்து 56,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்த கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸாமினேஷன். ஸோ இது வந்து ஹிந்தி ஆர் இங்கிலீஷ்ல தான் இருக்கும், அது தெளிவா கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸாம் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் டேர் 1, டேர் 2 அப்படின்னு இருக்கும். டேர் 1க்கு வந்து நீங்க என்னெல்லாம் கண்டென்ட் அதாவது படிக்க வேண்டும் அப்படிங்கறத டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. இப்படியாக ஒவ்வொரு பார்ட்லையும் எவ்வளவு கொஸ்டின் வரும், அதுக்கான மார்க் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துக் கொள்ளுங்க. அடுத்து வந்து டேர் 2. ஸோ ஃபர்ஸ்ட் டேர் 1, டேர் 2. டேர் 2 பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து உங்களுடைய அகாடமிக் அதாவது நீங்க
என்ன துறையில படிச்சிருக்கீங்களோ அது பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ அப்ஜெக்டிவ் டைப் தான். ஸோ இதுல வந்து டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க எத்தனை மார்க் வரும் அப்படின்ட்டு. ஸோ இதோடைய டைம் 3 மணி நேரம். ஒவ்வொரு எக்ஸாமுக்கு வந்து டேர் 1 டேர் 2 டேர் 3 பொறுத்த வரைக்கும் ஷார்ட் லிஸ்ட் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அடுத்து இன்டர்வியூக்கு 40 மார்க் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதான் அவங்க டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக வந்து மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தே ஆக வேண்டும். சரிங்களா? அடுத்து பிஜி டீச்சரை பொறுத்த வரைக்கும் சேம் மெத்தட் தான். டேர் 1 டேர் 2 எல்லா எக்ஸாமுக்கும் சேம் அதே தான். பிஜி டீச்சர், பிஜிஏ, ட்ரைனிங் டீச்சர், அப்புறம் ட்ரைனிங் டீச்சருக்கும் அதே மெத்தட் தான். 1 ஆர் 2. சரிங்களா? ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டா அதே லேப் அசிஸ்டன்ட் வரைக்கும் இதே போல தான் 1 ஆர் 2 எக்ஸாம் வரும். அதுல வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து டேர் 1க்கு வந்து அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜெனரல் அவேர்னஸ், ரீசனிங்கு, நாலேஜ். சரிங்களா? இந்த மாதிரி தனித்தனி கேட்டகரியா பிரிச்சிருக்காங்கல்ல. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு ஹையஸ்ட் மார்க் எதுல வருது, ஹையஸ்ட் மார்க் எதுல கிடைக்கும் அப்படிங்கறது அதை வந்து அந்த சப்ஜெக்ட் எடுத்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த கீழே பாத்தீங்கன்னா இதுல டீட்டெயில் தான் கொடுத்துட்டே இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். சரிங்களா? ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன பாத்தீங்கன்னா இதுல நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரி தான் வேணும். சரிங்களா? பிளஸ் பிஎட் முடித்திருக்க வேண்டும். அதாவது 50% மார்க்கோட இருக்க வேண்டும். இல்லைன்னா நீங்க வந்து பிஎட் முடித்திருக்கணும் 50%. ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது கரெக்டா வந்து இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தே ஆக வேண்டும். அதில் சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும் பிரின்சிபல் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும். அடுத்த நம்ம கீழே பார்த்தோம் அப்படின்னா பிஜி டீச்சர், போஸ்ட் கிராஜுவேஷன், மாஸ்டர் டிகிரி படித்தே ஆக வேண்டும். சரிங்களா? மாஸ்டர் டிகிரி படித்தா தான் இதை அப்ளை பண்ண முடியும். ஸோ வந்து 50% மார்க்ல வந்து இவங்க பாஸ் ஆகிருக்க வேண்டும். இவங்க வந்து இங்கிலீஷ், ஹிந்தி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், எக்கனாமிக்ஸ், பயாலஜி, ஹிஸ்டரி, ஜியாகிரபி, காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி குரூப் எடுத்திருந்தா மட்டும்தான் இவங்க வந்து இதை அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா ட்ரைனிங் டீச்சர். ஸோ இந்த பிஜி டீச்சரை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் உண்டு, எல்லாமே உண்டு. மார்க் மேக்ஸிமம் வந்து 50% இருக்கணும். சரிங்களா? இவங்களுக்கு வந்து சயின்ஸ், மேக்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ், ஹிந்தி இந்த மாதிரி சப்ஜெக்ட் தான் இருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து இதுல வந்து என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு மார்க் வரும், இதுல என்னென்ன கேட்டகரி வருது அப்படிங்கிறத டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஆர்ட் டீச்சர். சரிங்களா? ஆர்ட் டீச்சருக்கு வந்து ஏதாவது பேச்சுலர் டிகிரி டிராயிங் பிளானிங் இருக்கும். சரிங்களா? ஸோ அது 3 வருஷம் படிப்பா இருக்க வேண்டும். கம்ப்யூட்டர் கொஞ்சம் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கும். ஒர்க்கிங் நாலேஜ் மட்டும் இருந்தால் போதும். சரிங்களா? ஆர்ட் டீச்சருக்கு. மியூசிக் டீச்சரை பொறுத்த வரைக்கும் அதாவது பேச்சுலர் டிகிரி மியூசிக்ல வந்து முடிச்சிருக்கணும் 50% மார்க்கோட. அடுத்து வந்து பிசிக்கல் எஜுகேஷன். பிசிக்கல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பிபிஐடி வந்து ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்துல முடிச்சிருக்கணும் 50% மார்க்கோட. பேச்சுலர் டிகிரி லைப்ரரி சயின்ஸ். சரிங்களா? அதெல்லாம் 50% மார்க்கோட வந்து பாஸ் ஆகிக்க வேண்டும். இவங்களுக்கெல்லாம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்ப்போம். அடுத்து ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்க வேண்டும். சரிங்களா? ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஒரு 2.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அடுத்து ஹாஸ்டல் வார்டன் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டிகிரி. அடுத்ததாக அக்கௌண்டன்ட் பொறுத்த வரைக்கும் மெயினா வந்து பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்க வேண்டும். சரிங்களா? ஆனா பிகாம் தான் முடிக்க வேண்டும். பிபிஏ முடித்தால் செல்லாது அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாங்க. பிபிஏ படிக்கிறவங்க அக்கௌண்டன்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஜூனியர் அசிஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன் வந்து 12th ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சாலும் இவங்களுக்கு வந்து என்ன முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னா டைப்பிங் நாலேஜ். ஸோ டைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடு தான். 35 வார்த்தைகள் வந்து கரெக்டா 1 நிமிஷத்துல வந்து இங்கிலீஷ்ல அடிக்கணும். இதே 30 வார்த்தைகளை 1 நிமிடத்துல ஹிந்தியில டைப் பண்ணணும். ஸோ இது வந்து இப்ப நீங்க டைப் பண்ணீங்கன்னா அசிஸ்டன்ட் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். அடுத்த லேப் அட்டெண்டர் பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் ஆயிருந்தாலே போதும். சரிங்களா? இவங்ககிட்ட சர்டிபிகேட், டிப்ளமோ, அதாவது லேபரேட்டரி டெக்னாலஜி இந்த மாதிரி ஏதாவது வச்சிருந்தாலும் ஓகே தான். ஸோ இதுமாதிரி எல்லாம் 12th ஸ்டாண்டர்ட் அதாவது சயின்ஸ் குரூப்பா இருந்தாலும் மட்டும்தான் இதை வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். அது தெரிய வச்சிருக்காங்க. அடுத்து பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் நாம வந்து ஒரு போஸ்டிங் வந்து எவ்வளவு ஏஜ்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். நான் சொல்றேன். சரிங்களா? பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 50 வயதிற்குள்ள இருக்க வேண்டும். அடுத்து பிஜி ஸ்டாஃபுக்கு வந்து 40 வயதுக்குள்ள இருக்க வேண்டும். ட்ரைனிங் டீச்சர்ஸ் வந்து 35 வயதுக்குள்ள இருக்க வேண்டும். ஸ்டாஃப் நர்ஸ் 35. ஹாஸ்டல் வார்டனுக்கு வந்து 35 வயது. அப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து 30 வயது தான் கொடுத்துருக்காங்க. லேப் அட்டெண்டரை பொறுத்த வரைக்கும் 30 வயசுக்குள்ள இருக்க வேண்டும்.
ஏஜ் லிமிட் வந்து கவர்மெண்ட் சொன்ன விதிமுறைகளின்படி கொஞ்சம் மாறும். சரிங்களா? ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுப்பாங்க இதுல. ஏஜ்ல ரிலாக்சேஷன் பொறுத்த வரைக்கும் பிஜிடிஜி டீச்சர் போஸ்டிங்க்கு, அது தவிர மற்ற போஸ்டிங்லாம் வந்து பெண்கள் அல்லாதவர்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கு வந்து 15 வருடமும், ஓபிசிக்கு 13 வருடமும், ஜெனரலுக்கு வந்து 10 வருடம் கொடுக்குறாங்க. சரிங்களா? இதான இந்த நோட்டிபிகேஷன். ஸோ அந்த நோட்டிபிகேஷன் வந்து நம்ம ஷார்ட்டா பார்த்துக்கிறோம். ஏன்னா இது கிட்டத்தட்ட 50 பேஜ் வந்து சொல்லி முடிக்கிறதுக்கு ஒரு டைம் ஆயிரும். ஸோ இது கேட்கிற பொறுமையில் நீங்க இருக்க மாட்டீங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, புதுசா பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.